Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உப்பளங்களில் மழைநீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கோடை மழை காரணமாக வாலிநோக்கம், திருப்புல்லானி, காஞ்சிரங்குடி, ஆனைக்குடி, தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உப்பளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி தடைப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிவாரணம் வழங்குவது குறித்து விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுவரை எந்த ஆய்வும் நடத்தவில்லை என உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சவுடு மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தியாநல்லூர் கிராமத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் உள்ள இந்த குவாரியால் குடிநீர் தட்டுப்பாடு, விளைநிலங்களில் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து குவாரி மூடப்பட்ட நிலையில் யாருக்கும் தெரியாமல் சவுடு மணல் குவாரியிலிருந்து அள்ளப்பட்டதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரி பகுதியில் கூடாரம் அமைத்தும் சமையல் செய்தும் அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயத்துக்கு தகுதி இல்லாத இடம்னு சொல்லி மணிக்காரர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கானோ போலியா. கரம்புலியா நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை நெல் அறுத்தது இன்றைக்கி டிஎன்சியில் போட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஒரு ஏக்கரில் 40 மூட்டை நெல் அறுத்துருக்கோம். அந்தமாரி நெல் இனிமேலுக்கு அந்த நெல் விளையணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் அளவுக்கு 2 மாதம் அளவுக்கு ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் தண்ணி அதிலே நிற்கும். அந்த தண்ணி இப்போ இந்தமாரி பள்ளம் வெட்டி வச்சாங்கன்னா அந்த தண்ணி இந்த பள்ளத்துக்கு தான் வருமே தவிர அந்த கொல்லையில் தண்ணி நிற்காது. நெல் மாதிரி ஒரு தானியெல்லாம் விளையறதுக்கு தகுதி இல்லாத இடமா இப்போ உருவாக்கிட்டு வராங்க. எங்களுக்கு எங்கள் பூமி எங்களுக்கு வளம் கொன்றாமல் எங்களுக்கு இருக்கணும். Taste the Daily. Taste the Daily.